வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் சேம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மருது கையில தாலியை வாங்கியாச்சு. ரேவதி கழுத்துல கட்ட போறாங்க. ரேவதி பாக்குறாங்க, என்ன என் மாமா கார்த்தி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா அவரை காணோம். இப்போ நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு அந்த தாலியை பறிச்சு அப்படியே வாங்கி நம்ம மருதுக்க மூஞ்சில விட்டெறியறாங்கங்க. மருது அப்படியே நடுங்கி போறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என் மனசுல எங்க கார்த்தி மாமா தான் இருக்காங்க. கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அவங்க கூட தான் நடக்கும் அப்படின்னு அந்த மணமேடையிலேருந்து எழும்புறாங்க பாருங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தி நம்ம ரேவதி மனசில் இவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கா, நம்ம இது தெரியாமல் ஈஸியாக அவங்க உறவை அறுத்து எரிஞ்சிடணும் அப்படின்னு துடிச்சமே. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ரேவதியை நம்ம அடக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கி எடுக்க போகிறாங்க. ரேவதி, இந்த கல்யாணத்தோ நீ மருது உன் கழுத்தில் தாலி கெட்டட்டா என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல தாலியை கெட்டதுக்கு மிரட்டுறாங்க. மறுபடியும் நீ என்னை மிரட்டி கதையை சாதிக்கலாம் அப்படின்னு பார்க்குற அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி ஒரு எண்ணம் தோணுது. என்ன என் வாழ்க்கையில் நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஒரு எண்ணம் வருது, இந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டுது எங்கள் அம்மா எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, ஏன் இதை தடுத்து நிப்பாட்டணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இந்த பாரு அம்மா துப்பாக்கியை தூக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, இன்னும் நீ இந்த மருது கையால் தாலி கட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க நேரம், ஏனோ சித்தி இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சின்ன அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம கார்த்திகிட்ட மயில் எவ்வளவோ சொல்லுறாங்க. சகல நீங்கள் தான் ரேவதி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் நான் வர முடியாது, ரேவதிக்கு மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். ஆனால் ரேவதியே அவளுக்கு காதலை உணர்ந்து இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லணும் அப்படின்னு நம்ம கார்த்தி விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி ரெடி ஆயாச்சு. மருத்துவம் பட்டு வேட்டி பட்டு சட்டையோட அவருக்கு முகத்திரையெல்லாம் மறைச்சி தான் நல்லவர் வல்லவர் அப்படின்னு அவரும் கல்யாணத்துக்கு தயாராகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் இருந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க. அந்த போலி சாமியார் தன் கையில் அந்த தாலியை எடுத்து கொடுக்குறாரு. அதை கார்த்தி வருவார், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவார் அப்படின்னு நம்ம ரேவதிக்கு எண்ணம். என் மேலே கார்த்தி மாமா கண்டிப்பாக அவருக்கு லவ் இருக்குது, எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புவார். நான் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி பாய்வார். அப்போது இந்த கல்யாணத்தை அவர் நடத்த மாட்டார், அதை தடுத்து நிப்பாட்ட வருவார் அப்படின்னு நம்ம ரேவதிக்கு நம்பிக்கை. அப்போ தான் நம்ம பார்ப்போம், நம்ம ரேவதி கடைசி நேரத்தில் யாரும் தடுத்து நிப்பாட்டாளா அப்படின்னு நம்ம மயில் ரோஹிணி எல்லாரும் ரேவதியை பார்க்குறாங்க. அப்போ தான் தாலியை சீக்கிரமே எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு எண்ணம். நம்ம சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே ரோஹிணி கிட்ட மிரட்டியிருப்பாங்க, இந்த கல்யாணம் நடக்கட்டா ரேவதியை நான் பொண்ணுன்னு பார்க்காம கொன்னுருவேன், எனக்கு அந்த டிரைவர் பையலு கூட அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்து கூட ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாது என் பொண்ணுக்கு. அதுதான் நான் எனக்கு என்னோட சுய கௌரவம் தான் எனக்கு முக்கியம், இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கையெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அப்படி ஒரு அசட்டு சாமுண்டேஸ்வரி. அப்போ எப்படி இந்த கல்யாணம் நிற்க போகிறது அப்படின்னு எல்லார் கண்களையும் நம்ம ரேவதி பார்க்குது. போலீஸ் சாமியார் கடகடன்னு இந்த தாலியை எடுத்து கொடுத்து சிவனாண்டி சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு நம்மளுக்கு சேர வேண்டிய ரூபாயே சிவனாண்டிகிட்டேருந்து வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு அவரும் மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாமிஜி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, காலத்தை தாமதிக்கண்டா, இந்த தாலியை உங்கள் கையால் எடுத்து கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கையை ஆரம்பித்து வைங்க அப்படின்னு அந்த இடத்துல மருதுகிட்ட தாலியை எடுத்து கொடுக்க வைக்கிறாங்க. கல்யாணம் நடக்க போது, கடவுளே நீ தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம ராஜராஜா நினைக்கிறாங்க. நம்ம ரேவதி பார்க்குறாங்க, என்ன மருது என்ன ஒரு நிமிஷத்தில் நம்ம கழுத்தில் தாலியை கட்டி நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிருவான், இவனுக்கு வாக்கப்பட்டதை விட நம்ம கல்யாணம் ஆகாமலே இருக்கலாம், இப்போது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அதிரடியாக நம்ம ரேவதி போதும் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கழுத்தில் உள்ள மாலையெல்லாம் கலத்தி
கார்த்தி வந்து தூர எறிகிறாங்க. தாலியை பறித்து நம்ம மருதுக்க முகத்திலே எறிகிறாங்க. என்ன நினச்சிங்க, என் மனசில் எங்கள் கார்த்தி மாமா இருக்கார், அந்த இடத்துக்கு இந்த மருது எல்லாம் வர முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை சந்திராவும் அரண்டு போய் நிற்கிறாங்க. எப்படியாவது வந்து அந்த ராஜசேதுபதி குடும்பத்தோட உறவை என் பொண்ணு வாழ்க்கையிலையாவது அறுத்து விட்டு நம்ம வந்து இந்த மருதுக மாப்பிள்ளையாக்கிட்டோன்னு பார்த்தோம். ஆனால் என் பொண்ணே வந்து எல்லாமே தெரிஞ்சது மாதிரி வந்து எலும்புறானா, இது சரிப்படாது. எப்படியாவது நம்ம கதையை சாதிக்கணும். இது நம்மளுக்கு என்ன புதுசா, இப்போவே நான் வாரண்டி ரேவதி அப்படின்னு வந்து ரூமுக்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. ரேவதி அப்படியே இருந்து நீ இந்த மருது கையால் வந்து தாலியை கட்டிக்கணும், இல்லாட்டா இந்த துப்பாக்கியை வச்சு என்ன நானே சுட்டுக்குவேன் ரேவதி அப்படின்னு சொல்லுனாரோ. என்னம்மா பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்லிட்டு, எங்கள் அம்மா இந்த துப்பாக்கியை வச்சுட்டு மிரட்டுறது எனக்கு புதுசு இல்லை, இது பழசு மாதிரி தோணுது என் வாழ்க்கையில். அப்படின்னா என்னென்னமோ நடந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா செய்யக்கூடிய செயல்களில் எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா உங்கள் துப்பாக்கி மிரட்டலுக்கெல்லாம் வந்து நான் பயப்படலை, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டானா வேண்டாம், விட்டுருங்க. என் மனசில் எங்கள் கார்த்தி மாமா தான் இருக்காங்க, என் அத்தையோட பையன், நான் அவரை தான் கல்யாணம்னு பண்ணிக்க விரும்புகிறேன், இந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. பிடிக்காத உன்னை எதுக்குமா திணிக்கிறீங்க, இது என்னோட வாழ்க்கை, இதில் முடிவெடுக்க நீங்கள் யார் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி ஒரு போடுறாங்க. பார்த்துக்கிடுங்க, துப்பாக்கியை வச்சு மிரட்டி பார்த்தாச்சு, இந்த ரேவதி வந்து அடிப்பணிய மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்ல நேரம் சந்திரா சொல்கிறாங்க, ஏண்டி பெத்து வளர்த்த அம்மா துப்பாக்கியை வச்சு தன்னை தானே சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாவ, உனக்கு புத்தி கெட்டு போச்சாடி அப்படின்னு வந்து கேட்க நேரம், சித்தி வாயை மூடுங்க, எங்கள் அம்மா இப்படி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது எனக்கு புதுசு இல்லை, பழசு மாதிரி எனக்கு தோணுது, அதனால எனக்கு இந்த பூச்சாண்டியெல்லாம் என் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன ரேவதிக்கு பழசெல்லாம் கூட ஞாபகம் வந்துட்டா என்ன அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வியப்போடு வந்து பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி வந்து கரெக்டாகிட்டு நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன கல்யாணம் ரேவதிக்கு நடந்துச்சா? இல்லைப்பா சகல, நீ சொன்னது மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம ரேவதி தாலியை பறித்து அந்த மருந்துக்கு மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டாப்பா அப்படின்னு அவள் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்டா. அவ்வளோதாங்க, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ரேவதி தன் காதலை வந்து கண்டிப்பாக அத்தைக்கு தெரியப்படுத்தணும், அவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லணும், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ரேவதி செஞ்சுட்டா, அது போதும் அப்படின்னு வந்து நேரம் அந்த மருதுக்க முகத்தை பார்க்கணுமே, அப்படி பேயறிஞ்சிருக்கனங்க இருந்து சகல அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் அவன் ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி, அவனை பிடிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிக்கட்டும், கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் வாரண்டோடு வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிற வசதியாக இருக்கும். அந்த முருகன் இல்லாட்டா என் கையில் கிடைக்கணும், அவனுக்கிட்ட இருந்து தான் அந்த மருது இவன் தானே அப்படின்னு வந்து முகத்திலேயே கிழிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க.